ஓடிபி கேட்டு மோசடி நம்ம அப்போவே சொன்னோம். ஃப்ராடு பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பொழப்பு பிழைக்கிறதுக்கு தூக்கில் தொங்கலாம். உங்கள் அப்பா இருக்கும்போது இதுதான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. கள்ள ஓட்டு ஆள் இல்லாதவனெல்லாம் உள்ளே சேர்க்குறது, ஆள் இருக்கிறவன் செத்தவன் ஓட்டெல்லாம் போடுறது, அவன் 2 மணிக்கு போடுறவன் தெரிஞ்சுட்டு காலையில் 8 மணிக்கே அவன் ஓட்டை போடுறது, இதுதான் கள்ள ஓட்டு. விஜய் படத்தில் கூட வரும். அவர் ஓட்டு போட வருவார், ஏற்கனவே போட்டு போயிடுவான் அவர் படத்தில், சர்க்காருன்னு நினைக்கிறேன். அது மாதிரி தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் கருணாநிதி பீரியடில் அப்படி. இப்போ ஸ்டாலின் பீரியட் வந்துருச்சு. இப்போ டெக்னாலஜி ரொம்ப இதாகிப்போச்சு. வாட்ஸ்அப் வந்துருச்சு, ட்விட்டரு, ஃபேஸ்புக், என்னென்னமோ இப்போ இதெல்லாம் வந்துருச்சு. ஏஐ வந்துருச்சு, செயற்கை நுண்ணறிவு வந்துருச்சு. இப்போ இவன் என்ன பண்ணிட்டான், நம்ம அப்பா பாணி வேணாம்ப்பா, நம்ம புது பாணியை பிடிச்சிடலாம், நமக்கு சபரீசன் பாணி அது, அவர் தான் பெண்டுன்னு வச்சு இந்த தில்லு முழு பண்ணுற அத்தனையும் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் சொல்லிட்டார், மாமா அதெல்லாம் வேணாம் மாமா, ஓடிபியில் போக சொல்லி பண்ணலாம் அப்படின்ட்டு போனான். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஓடிபி கொடுன்னு ஓடிபி கொடுத்தவன் எவன், அதுதான் உங்களை தான் சைஃபர் கிளம்பில் சொல்லிக்கிட்டு இருக்கானே, ஓடிபி யார் கேட்டாலும் கொடுக்காதீங்க, உங்கள் பணத்தை திருடிடுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எல்லா பேரும் ஓடிபி கேட்டவொன்னே கொடுத்தான். அவன் ஓடிபி போனவனெல்லாம் மெம்பர் ஆக்கிட்டான். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக சேர்ந்து விட்டீர்கள்னு மெசேஜ் அனுப்புகிறான். இப்போ அதுக்கப்புறம் இப்போ ஒருத்தர் கோர்ட்டில் பொதுநல வழக்கு போட்டிருக்காங்க. அதில் ஓடிபி கேட்டு மோசடி பண்ணுறாங்க. ஆதார் கார்டு, ஓடிபி எல்லாம் அவன் பர்சனல் இன்ஃபர்மேஷன், அவருடைய தனிப்பட்ட விவரங்கள், அதை மற்றவங்க கேட்கக்கூடாது அப்படிங்கிறத போட்டாங்க. போட்ட உடனே உயர்நீதிமன்றம், மதுரை உயர்நீதிமன்றம் ஸ்டே கொடுத்துட்டாங்க. எவன்ட்டே போய் ஓடிபி கேட்குற ஃப்ராடு பத்தனத்தை பண்ணாத அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இனி வேறு ஃப்ராடு தனம் பண்ணுவான். இப்போ ஓடிபி ஃப்ராடு தனம், அடுத்தது யோசிப்பான். இது யோசிக்கிறதுக்குனே 200-300 பேரை வச்சு ஃப்ராடு பண்ணுறதுக்குனே நடத்திக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம இதை பார்க்குறவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், நம்ம வீடியோவை இந்த சபரீசன் குரூப்பு, டிஎம்கே ஐடி விங்க குரூப்பெல்லாம் பிளாக் பண்ணுறான். அதாவது மற்றவங்க பார்க்காத மாதிரி சில வழிகள் இருக்குது, அதை நான் சொல்ல விரும்பலை, அதை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதிக வியூஸ் போகாமல் நிறுத்துகிறான். அதனால் நம்ம இதை பார்க்குறவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், டெய்லி நம்ம இது வரோம் ஞாயிற்றுக்கிழமையை தவிர. நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு நாள் வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, யூடியூப்பில் போய் தேடுதல்னு இருக்கும், ஒரு லென்ஸு மாதிரி, அதில் போய் நீங்கள் டைப் பண்ணுங்கள், நேதாஜி டிவி அப்படின்னு டைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோ வந்துடும், பார்த்துருங்க. நம்ம வீடியோவை நீங்கள் பார்க்க விடாமல் பல மோசடிகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு இந்த ஓடிபி மாதிரி இது ஒரு, அவங்களை எதிர்த்து யார் பேசுகிறாங்களோ அவங்க வீடியோவை மற்றவங்கள பார்க்க விடக்கூடாது. ஆரம்பத்திலேருந்து பத்திரிகைக்காரனுக்கு பணம் கொடுக்கறது, ஆள் வச்சு அடிக்கிறது, இப்போ என்னடான்னா அவனை பார்க்க விடாமல் தடுக்கிறது, இதை பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த டிஎம்கே குரூப்.